வெல்கம் டு எக்ஸாம் டுடே 247. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற டாபிக் என்னன்னா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஷார்ட்கட்ஸ் வந்து எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் அப்ளை பண்ண முடியாது. பர்டிகுலரா ஒரு சில ப்ராப்ளம்ஸ் தான் ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். பேசிக் கான்செப்ட் என்னன்றதை நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா தான் டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் கூட நம்மளால ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் டாபிக்ல பேசிக் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா தான் பார்க்க போறோம். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸ் பத்தி நம்ம எப்ப டிஸ்கஸ் பண்ணுவோம்னா டிராவல் பண்றப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கார்லயோ பஸ்லயோ இல்ல ட்ரெயின்லயோ இல்ல ஏதாவது ஒரு வெஹிக்கிள்ல நம்ம டிராவல் பண்றோம். அப்போ இவ்வளோ டிஸ்டன்ஸை இவ்வளோ டைம்ல நம்ம ரீச் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவோம். டைம் டிஸ்டன்ஸ் இந்த ரெண்டு பாராமீட்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்பீடுன்ற ஒரு பாராமீட்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இந்த ஸ்பீட்ல போய் இவ்வளோ டைம்ல நம்ம ரீச் பண்ணோம்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி இது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் என்னன்னா 100 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். இப்போ ஏல இருந்து பிக்கு நம்ம டிராவல் பண்றோம்னா 100 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நம்ம கடக்கணும். இப்போ 100 கிலோமீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் per hour இந்த ஸ்பீட்ல நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டரை நம்ம கடந்தோம் அப்படின்னா 100 கிலோமீட்டரை 10 மணி நேரத்துல நம்ம கவர் பண்ணிடலாம். 10 ஹவர்ஸ்ல நம்ம பிக்கு ரீச் ஆயிடலாம். ஸ்பீட்குள்ள யூனிட் என்னன்னா கிலோமீட்டர் per hour, டைம்குள்ள யூனிட் வந்து ஹவர்ஸ், டிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கிலோமீட்டர். ஸ்பீட்குள்ள ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் per டைம். இது வந்து நம்ம பேசிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தான் நம்ம மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஃபார்முலாவை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டைம் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்குள்ள ஃபார்முலா என்னன்றதை நம்ம கெட் பண்ணிடலாம். இந்த ஃபார்முலால இருந்து நம்ம டைம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டைம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு போவோம். ஸ்பீட் அப்படியே நியூமரேட்டர்ல கொண்டு வந்தோம் அப்படின்னா டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் per ஸ்பீட். நெக்ஸ்ட் டிஸ்டன்ஸ் இதுல இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஸ்பீடை வந்து அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இந்த ஒரு ஃபார்முலா நம்ம படிச்சாலே போதும். இதை ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா டைம் டிஸ்டன்ஸ் இது ரெண்டுக்குள்ள ஃபார்முலாவை நம்ம கெட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் இது மூணுக்குள்ள யூனிட் என்னன்றதை பார்க்க போறோம். டிஸ்டன்ஸ் இது வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ்குள்ள யூனிட் என்னன்னா கிலோமீட்டர். டிஸ்டன்ஸ் வந்து எப்பவுமே கிலோமீட்டர்ல மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீட்டர்லயும் கொடுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ்குள்ள யூனிட் என்ன அப்படின்னா கிலோமீட்டர் மீட்டர். நெக்ஸ்ட் டைம்குள்ள யூனிட் என்னன்னா ஹவர்ஸ், அதாவது இவ்வளவு நேரத்துல இவ்வளவு மணி நேரத்துல ஒரு இடத்துக்கு ரீச் ஆகிறோம் அப்படின்னு சொல்லலாம். டைம்குள்ள யூனிட் என்னன்னா ஹவர்ஸ். டைம்க்கு அனதர் யூனிட்ஸ் என்ன அப்படின்னா மினிட்ஸ் செகண்ட்ஸ். இதெல்லாம் டைம்குள்ள யூனிட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பீடுக்கு என்ன யூனிட்ன்றதை பார்க்க போறோம். ஸ்பீடுக்குள்ள ஃபார்முலா என்னன்னா டிஸ்டன்ஸ் per டைம். டிஸ்டன்ஸ்குள்ள யூனிட் என்ன கிலோமீட்டர், டைம்குள்ள யூனிட் என்ன ஹவர்ஸ். ஸோ கிலோமீட்டர் per hour. 1 ஹவருக்கு இவ்வளவு கிலோமீட்டர் அப்படின்னு மெஷர்மெண்ட் தான் என்ன அப்படின்னா ஸ்பீடு. ஸ்பீடுக்கு அனதர் யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் per மினிட். இப்போ டிஸ்டன்ஸ் மீட்டர்ல இருக்கு, டைம் மினிட்ஸ்ல இருக்கு அப்படின்னா ஸ்பீடு என்ன யூனிட்ல இருக்குன்னா மீட்டர் per மினிட், அப்படி இல்லைன்னா மீட்டர் per செகண்ட். அனதர் யூனிட் இஸ் மீட்டர் per செகண்ட். இந்த டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீட் இது மூணுக்கும் யூனிட் என்னன்றது கிளியரா தெரிஞ்சதுனால தான் நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது ஸ்பீடு கொடுத்துருக்காங்களா டைம் கொடுத்துருக்காங்களா டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல எப்படி கொடுப்பாங்கன்னா இவ்வளோ டிஸ்டன்ஸை இந்த ஸ்பீட்ல ரீச் பண்றாங்க, அப்போ எவ்வளோ டைம்ல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைமும் டிஸ்டன்ஸும் கொடுத்து ஸ்பீட் கேட்கலாம். இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம். ஸோ இதில் நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபார்முலா என்னன்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் per டைம். இந்த ஃபார்முலா மோஸ்ட்லி எல்லா ப்ராப்ளம்ஸ்லயும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா கன்வர்ஷன். ஸ்பீட் வந்து கிலோமீட்டர் per ஹவர்ல கொடுத்துட்டு மீட்டர் per செகண்ட்ல கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும், அப்படி இல்லைன்னா ஸ்பீட் வந்து மீட்டர் per செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டர் per ஹவர்ல கேட்டிருந்தாங்கன்னா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து கிலோமீட்டர் per ஹவர்ல இருந்து மீட்டர் per செகண்ட்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். 1 கிலோமீட்டர் per ஹவர், 1 ஹவருக்கு 1 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். கிலோமீட்டர் per ஹவர் இதை வந்து மீட்டர் per செகண்டுக்கு மாத்தணும். இப்போ கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் ஈக்குவல் டு 60 into 60 செகண்ட்ஸ். 1 ஹவருக்கு 60 மினிட்ஸ், 60 மினிட்ஸ்க்கு 60 into 60 செகண்ட்ஸ். நம்ம கேன்சல் பண்றோம். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 5/18. ஸோ 5/18 மீட்டர் per செகண்ட். கிலோமீட்டர் per ஹவரை மீட்டர் per செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 90 கிலோமீட்டர் per ஹவர்னு எடுத்துக்கலாம். இதை எப்படி மீட்டர் per செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும்னா 5/18 மல்டிப்ளை பண்ணணும். 90 into 5/18. 18 into 5 90, 5 into 5 25 மீட்டர் per செகண்ட். நெக்ஸ்ட் வந்து மீட்டர் per செகண்ட்ல இருந்து கிலோமீட்டர் per ஹவருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம். 1 மீட்டர் per செகண்ட், அதாவது ஒரு செகண்டுக்கு 1 மீட்டர். இந்த கிலோமீட்டர் per ஹவர்ல எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்க்க போறோம்.
இப்போ கிலோமீட்டரை மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல மல்டிப்ளை பண்ணணும். மீட்டரை கிலோமீட்டரா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 1000ஆல டிவைட் பண்ணுவோம். 1/1000 மீட்டர் per செகண்ட். 1 ஹவரை செகண்ட்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3600ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். ஒரு செகண்ட் ஹவருக்கு கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 3600ஆல டிவைட் பண்ணணும். மீட்டர் per செகண்ட். செகண்ட் வந்து டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ நியூமினேட்டர்ல போகும்போது 3600. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 18/5. ஸோ மீட்டர் per செகண்ட்ல இருக்க ஒரு மெஷர்மெண்ட்டை கிலோமீட்டர் per ஹவர்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா 18/5ஆல மல்டிப்ளை பண்ணணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 30 மீட்டர் per செகண்ட். ஒரு செகண்டுக்கு 30 மீட்டர். இதை கிலோமீட்டர் per ஹவர்ல கன்வெர்ட் பண்றதுக்கு 18/5ஆல மல்டிப்ளை பண்றோம். 5 into 6 30, 18 into 6 ஸோ 108 கிலோமீட்டர் per hour. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ல முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஸ்பீட், டிஸ்டன்ஸ், டைம். இது மூணுக்கு உள்ள யூனிட் என்னென்ன, ஃபார்முலா என்ன, மீட்டர் per செகண்ட் டு கிலோமீட்டர் per hour கன்வர்ஷன், கிலோமீட்டர் per hour அது மீட்டர் per செகண்ட் கன்வர்ஷன். இது வந்து பேசிக். நெக்ஸ்ட் வந்து இதுல சில இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். அடுத்தது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஸ்பீட் அண்ட் டைம் இது ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இப்போ அதிகமான ஸ்பீட்ல நம்ம போறோம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு சீக்கிரமா ரீச் பண்ணிடலாம். அப்போ டைம் வந்து கம்மியா இருக்கும். ஸ்பீட் வந்து நம்ம கம்மியா போறோம், கொஞ்சம் ஸ்லோவா போறோம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டா நம்ம ரீச் பண்ணுவோம். அப்போ ஸ்பீடு கம்மியா இருக்கும் போது டைம் அதிகமா நம்ம எடுத்துக்கிடுவோம். ஸோ ஸ்பீடும் டைமும் ஒண்ணுக்கு ஒண்ணு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். இஃப் த ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் A and B is A:B, then the ratio of times taken by them is 1/A:1/B or B:A. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். x and y இது ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் என்னன்னா 100 கிலோமீட்டர் எடுத்துக்கலாம். ரேஷியோ ஆஃப் ஸ்பீட்ஸ் ஆஃப் A and B. AB இது வந்து 2 பர்சன்ஸ் எடுத்துக்கலாம். A வந்து 10 கிலோமீட்டர் per hour இந்த வேகத்துல 100 கிலோமீட்டரை கடக்குறாரு. B வந்து 20 கிலோமீட்டர் per hour இந்த வேகத்துல டிராவல் பண்றாரு. அப்போ A வந்து எவ்வளவு நேரத்துல ரீச் ஆவார்னா 10 hours. So time equal to distance per speed. So 100/10 equal to 10 hours. B எவ்வளவு டைம்ல ரீச் ஆவாரு அப்படின்னா time equal to distance per speed. So distance is 100 km, speed is 20 km per hour. So 100/20 equal to 5 hours. A and B உங்களோட ஸ்பீட் வந்து என்ன ரேஷியோல இருக்குதுன்னா 10:20, அதாவது 1:2 இந்த ரேஷியோல இருக்கு. இந்த டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றதுக்கு இவங்க எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா 10 hours and 5 hours. இது வந்து என்ன ரேஷியோல இருக்குதுன்னா 2:1 ரேஷியோல இருக்குது. So speed வந்து 1:2 ரேஷியோல இருக்கு. Time is 2:1. So speed is inversely proportional to time. Next நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா average speed. Suppose a man covers a certain distance at x km per hour and an equal distance at y km per hour. Then the average speed during the whole journey is 2xy divided by x plus y km per hour. For example, AB. இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒரு பர்சன் ஏல இருந்து பிக்கு டிராவல் பண்றாரு. என்ன ஸ்பீட்ல அப்படின்னா x km per hour இந்த ஸ்பீட்ல டிராவல் பண்றாரு A to B க்கு. And an equal distance at y km per hour. B to A equal distance y km per hourல டிராவல் பண்றாரு. சம்ல நமக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா A to B இந்த சர்டன் டிஸ்டன்ஸை x km per hour இந்த வேகத்துல கடந்துட்டு திரும்ப B ல இருந்து A க்கு ரிட்டர்ன் ஆகுறாரு. y km per hour இந்த வேகத்துல ரிட்டர்ன் ஆகுறாரு அப்படின்ற மாதிரி தான் சம்ல கொடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துட்டு ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா 2xy divided by x plus y km per hour. இந்த ஃபார்முலா நம்ம எப்ப யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமா இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும். So average speed is 2xy divided by x plus y km per hour. A ல இருந்து B க்கு போறாங்க, திரும்பி B ல இருந்து A க்கு ரிட்டர்ன் ஆகுறாங்க. அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸை தான் இவங்க கவர் பண்றாங்க. சம்ல வந்து இந்த ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல கண்டிஷன் இருந்ததுன்னா மட்டும்தான் ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்னன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். நமக்கு ப்ராப்ளம்ஸ்ல எப்படி கேட்பாங்கன்னா ரெண்டு பர்சன் வந்து டிராவல் பண்றாங்க. இப்ப சேம் டைரக்ஷன்ல ஒரு டிஸ்டன்ஸை கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்க எந்த டைம்ல மீட் பண்ணுவாங்க. ஆனா அவங்களோட ஸ்பீட் வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அப்போ எந்த டைம்ல அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா ஒரே டிஸ்டன்ஸை ரெண்டு பேர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் பண்றாங்க. அப்போ அவங்க எப்ப மீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைம் கொடுத்துட்டு ரெண்டு பேரோட ஸ்பீட் என்னன்றதையும் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்ன்றத பார்க்கலாம். Suppose two men are moving in same direction at u meter per second and v meter per second respectively, where u greater than v, then their relative speed equal to u minus v meter per second.
2 பேர் டிராவல் பண்றாங்க அப்படின்னு இதுல கொடுத்திருக்காங்க. அது வந்து 2 பர்சனாவும் இருக்கலாம், 2 கார்ஸ், 2 பஸ்ஸஸ் இல்ல 2 ட்ரெயின், எந்த வெஹிக்கிளா வேணாலும் இருக்கலாம். எது கொடுத்திருந்தாலும் இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சேம் டைரக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்பீடை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இது ரெண்டுக்கும் நடுவில் உள்ள தூரம் என்னன்னா 100 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இது ஏபின்னு 2 பேர் வந்து சேம் டைரக்ஷன்ல டிராவல் பண்ணி ஒய்க்கு வந்து ரீச் ஆகுறாங்க. இந்த பர்சன் எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு என்ன ஸ்பீட்ல டிராவல் பண்றாருன்னா 10 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். அதே டிஸ்டன்ஸை பீன்ற ஒருத்தரும் அதே டைரக்ஷன்ல எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு டிராவல் பண்றாரு. அவர் வந்து 5 மீட்டர் பர் செகண்ட்ல டிராவல் பண்றாருன்னு எடுத்துட்டோம்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணா 2 பேர் வந்து சேம் டைரக்ஷன் இருக்கிறதுனால இவங்க 2 பேரோட ஸ்பீடை வந்து நம்ம லெஸ் பண்ணணும். அதுதான் ரிலேட்டிவ் ஸ்பீட். ஸோ ரிலேட்டிவ் ஸ்பீட் இஸ் 10-5 மீட்டர் பர் செகண்ட். நமக்கு சம்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா ஏபி இந்த மாதிரி 2 பேரும் சேம் டைரக்ஷன்ல டிஃபரெண்ட் ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்றாங்க. அப்போ எந்த டைம்ல வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா இவ்வளவு நேரத்துல அவங்க மீட் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சம்ல கேட்டிருக்கலாம். இது வந்து சேம் டைரக்ஷனுக்குள்ள ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு வந்து என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். Suppose 2 men are moving in opposite directions at u meter per second and v meter per second respectively, then the relative speed is u plus v meter per second. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸை 2 பேர் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா அதான் வந்து ரிலேட்டிவ் ஸ்பீட். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஒய் 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட்ஸ்க்கு நடுவில் உள்ள தூரம் வந்து 100 மீட்டர். இதை வந்து ஏன்ற ஒரு பர்சன் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட்ல டிராவல் பண்றாரு. அதாவது எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு டிராவல் பண்றாரு. எக்ஸ்ல இருந்து ஒய்க்கு. அப்புறம் பின்னு ஒரு பர்சன் வந்து ஒய்ல இருந்து எக்ஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல 2 பேரும் டிராவல் பண்றாங்க. இவரோட ஸ்பீட் என்னன்னா 5 மீட்டர் பர் செகண்ட் எடுத்துக்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ் அப்படின்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 பேரோட ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். ஸோ 10 + 5 = 15. நமக்கு சம்ல எப்படி கேட்டிருப்பாங்கன்னா டிஸ்டன்ஸ் கொடுத்துருவாங்க. 2 பேரோட ஸ்பீட் என்னன்றதை கொடுத்துட்டு 2 பேரும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் பண்ணாங்க அப்படின்னா எந்த டைம்ல அவங்க மீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா டைம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்கலாம். ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல டிராவல் பண்றாங்க அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 ஸ்பீடையும் நம்ம ஆட் பண்ணணும். இது வந்து பர்சன் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கார், பஸ், ட்ரெயின் எந்த வெஹிக்கிள் கொடுத்திருந்தாங்கனாலும் சேம் டைரக்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு லெஸ் பண்ணணும். ஆப்போசிட் டைரக்ஷன்னா ரிலேட்டிவ் ஸ்பீட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு 2 ஸ்பீடையும் ஆட் பண்ணணும். இன்னைக்கு நம்ம வீடியோல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் இந்த டாபிக்ல இருந்து பேசிக் கான்செப்ட் அண்ட் ஃபார்முலா பார்த்தோம். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மீடியம் லெவல் தென் டிஃபிகல்ட் கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். இதுல டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.